காற்று மண்டலத்தில் பிராணவாயு அதாவது ஆக்சிஜன் பெரும்பான்மையான பகுதியை நிரப்பாமல் விட்டாலும் உலகில் உயிரினங்கள் தொடர்ந்து உயிர் வாழவும் பூமி சரியான முறையில் இயங்கவும் இது அத்தியாவசிய தேவையாக அமைகின்றது. இது உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். சரி, இனி நான் உங்களிடம் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். இப்படி மிக மிக முக்கியமான இந்த பிராணவாயு வெறும் 5 வினாடிகள் மட்டுமே நமது பூமியில் இல்லாமல் போனால் என்ன நடக்கும்? என்ன புரியவில்லையா? இதோ 1, 2, 3, 4, 5 இவ்வளவு நேரத்திற்கு பிராணவாயு முற்றிலும் காணாமல் போனால் எப்படி இருக்கும்? இப்படி குறுகிய நேரத்தில் ஒன்றுமே நடக்காதென்று நினைப்பவர்கள் கண்டிப்பாக இன்றைய வியப்பூட்டும் சைனிரோ ஷோவை பார்க்கத்தான் வேணும். ஹாய் அண்ட் வணக்கம் நண்பர்களே. இன்றைய சைனிரோ ஷோவுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். சரி, 5 வினாடிகளுக்கு மட்டுமே பூமியில் ஆக்சிஜன் இல்லாமல் போனால் என்ன நடக்கும் என்று சொல்லவா? முதலாவதாக, பூமியில் வாழும் உயிரினங்கள் அதிக அளவிலான சூரிய கதிர்களின் தாக்கத்திற்கு ஆளாகி விடுகின்றன. இது வெறும் 5 வினாடிகள் என்றாலும் கூட இதனால் பல நோய்கள், அதிலும் குறிப்பாக தோல் புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது. இரண்டாவதாக என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க மேலே பார்க்கும் அந்த வானம் இருக்குதே, அதனது நீல நிறம் மங்கி கருப்பாகிவிடும். பகலாக இருந்தாலும் அது ஒரு விதமான கருமை நிறத்தில் தான் தெரியும். மூன்றாவதாக, அந்த நேரத்தில் ஒருவருமே விமானத்தில் இருக்கவே கூடாது. அது ஏன் தெரியுமா? வானத்தை நோக்கி ஓடு பாதையில் இருந்து புறப்படும் அனைத்து விமானங்களும் உடனடியாக கீழே விழுந்து நொறுங்கிவிடும். நான்காவதாக, உங்கள் உடலின் அழுத்தம் அந்த 5 வினாடிகளில் மட்டுமே அதிகரித்து விடும். இதன் விளைவாக என்ன நடக்கும் தெரியுமா? நமது அகச்செவி உடனடியாக வெடித்து விடும். உயிரினங்களுக்கு மட்டும்தான் ஆபத்து என்று நினைத்தால் இல்லவே இல்லை, கட்டடங்களுக்கும் கூட பெரும் பிரச்சனைகள் ஆரம்பித்து விடும். குறிப்பாக கான்கிரீட்டை கொண்டு கட்டப்பட்ட கட்டடங்கள் அனைத்துமே தூசியாக மாறிவிடும். ஆறாவதாக என்ன நடக்கும் தெரியுமா? புவியில் வாழும் உயிரினங்களின் உயிரணுக்களில் ஹைட்ரஜனின் அளவு அதிகரித்து விடும். இதன் விளைவு பயங்கரம் நண்பர்களே. ஏனென்றால் அப்படி ஹைட்ரஜனின் அளவு அதிகரித்தால் அந்த உயிரணுக்கள் ஒரு கட்டத்துக்கு பிறகு வெடித்து சிதறும். அதே வேளையில் 7ஆவதாக, கடல் நீரை கூட விட்டு வைக்காது. ஏனென்றால் அந்த 5 வினாடிகளில் கடல் நீர் வற்றிவிடும். நண்பர்களே, பார்த்தீர்களா? பிராணவாயு அதாவது ஆக்சிஜன் வரும் 5 வினாடிகள் மட்டுமே இல்லாமல் இருந்தால் இவ்வளவு விளைவுகளும் ஏற்படுகின்றது. அப்படி என்றால் இந்த வாயு நாம் உயிர் வாழ எவ்வளவு அத்தியாவசியமானது என்பது உங்களுக்கு இப்பொழுது நன்றாகவே புரிந்திருக்கும் அல்லவா? சரி நண்பர்களே, இதுதான் இன்றைய சைனிரோ ஷோ. இன்றைய ஷோ உங்களுக்கு பிடித்ததா? அப்படி என்றால் கண்டிப்பாக உங்கள் கருத்தை ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஊடாக அனுப்பி வைங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் அனைவரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் இருந்தால் தான் என்னால் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்யவே முடியும். எனவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு இதை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து விடுங்கள். எதிர்காலத்திலும் எனது ஷோவை தவறாமல் பார்ப்பதற்கு எனது யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். சரி நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்னும் ஒரு சைனிரோ ஷோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சைனிரோஷ்.